ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் போலி. நம்ம ட்ரெடிஷ்னலாக பருப்பு போலி, தேங்காய் போலிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதோடு நம்ம இந்த சாக்லேட் போலியும் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். உப்பு ஜஸ்ட் ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்படி போலி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் போலி ரெசிபீஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். மாவு நல்லா பிசைஞ்சாவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும் போலி. ஸோ நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 hour அளவுக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது இந்த டைமில் நம்ம அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எது வேணுமோ உங்கள் விருப்பமோ அதை எடுத்து நல்லா வெறும் வாணலியில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 100 grams அளவுக்கு சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணலாம். அடியில் ஒரு வெந்நீர் வச்சுக்கோங்க. வெந்நீர் நல்லா கொதிக்கரிச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் சாக்லேட்டை இந்த மாதிரி நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இன்றைக்கி நான் டார்க் சாக்லேட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் மில்க் சாக்லேட் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அப்போது சர்க்கரை ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அந்த ஸ்வீட்னஸ்ஸே போகும். இது மாதிரி நல்லா மெல்ட் ஆன உடனே இதை எடுத்துடலாம். இதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நட்ஸ் பொடி இருக்கு இல்லையா, நட்ஸ் பவுடர், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கெட்டியாக ஒரு பூரணம் மாதிரி இருக்கணும். அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் அந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தம் 4 ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் போட்டு இந்த மாதிரி பூரணம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 மணி நேரம் ஆகிடுத்து. இந்த மாவு இருக்கு இல்லையா, நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு கொஞ்சம் பால்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எப்படி நார்மல் பராத்தா பண்ணுவோமோ அதே மாதிரி உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு, அந்த சாக்லேட் ஸ்டஃபிங் வச்சுட்டு சுற்றி கவர் பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி நம்ம மாவு பிசைவோமோ போலிக்கு அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கூட மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சாக்லேட் ஸ்டஃபிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்காக பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமாவிலே நீங்கள் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் போலி ரெசிபீஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா திரட்டிக்கலாம். எப்படி நம்ம பராத்தா ஸ்டஃப் பராத்தா பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நீங்கள் பட்டர் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க சாக்லேட் போலிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த சாக்லேட் போலியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.